தங்களுடன் பிறந்ததில் 4 பெண்கள் அந்தரத்தில் மறைந்ததைக் கண்டு மீதமிருந்த 3 பெண்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அடியே, சொல்லுடி, அவர்களைப் போல் நாமும் இருக்கக்கூடாது. பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருக்காமல் எதையாவது சாதித்துக் காட்ட வேண்டும். ஆமாடி அக்கா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என்னடி சொல்லு. நாம் ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது? அடியே, குழந்தை வேண்டும் என்றால் ஆண்களின் துணை வேண்டும். நமக்கோ ஆண்கள் என்றாலே ஆகாது. பின்னர் எவ்வாறு முடியும்? அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. கணவன் இல்லாமல் கை குழந்தையை பெறுவதற்கான ஒரு வழி என்னிடம் இருக்கிறது. அப்படியா? நம்மால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆமாடி அக்கா. சரி, என்ன வழி அது? அக்கா, நம் கானகம் நோக்கி சென்று அங்கு இறைவனை நோக்கி அருந்தவும் புரிவோம். நம் தவத்தைக் கண்டு மனமிறங்கி பரமேஸ்வரன் நமக்கு குழந்தைக்கான வரம் கொடுப்பார். அப்படியா தங்கை? அப்படியென்றால் இப்பொழுதே சென்று நாம் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிவோம். இவ்வாறாக 3 அரக்கிப் பெண்களும் சிவபெருமானை நோக்கி தவம் புரியத் தொடங்கினர். 3 அரக்கிப் பெண்களும் 12 வருடங்களாக சிவபெருமானை நோக்கி அருந்தவம் புரிந்தார்கள். வெயில், மழை, புயல், குளிர் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் கடுந்தவம் புரிந்தார்கள். 3 அரக்கிப் பெண்களும் காற்றடித்து மணல் பரத்தி 3 பெண்களின் மீதும் கரையான் புற்று கூடு கட்டியது. அவர்களின் மீது செடி கொடிகள் முளைத்தன. இருப்பினும் தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்காத அரக்கி பெண்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள். குழந்தை வரம் வேண்டி 3 அரக்கி பெண்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் செய்தியினை அறிந்தால் அன்னை பார்வதியால், மகாதேவா, பரமேஸ்வரா, ஜெகநாதா, அதோ பாருங்கள், முப்புர கானகத்தில் 3 அரக்கி பெண்கள் 12 வருடங்களாக தங்களை நோக்கி கடந்தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் தவத்திற்கு செவிசாய்க்காமல் இருப்பதன் காரணம் என்ன சுவாமி? அவர்களும் என்னைப் போல் ஒரு பெண்ணல்லவா? ஆதலால் உடனடியாக நீங்கள் சென்று அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்றால் அன்னை உமா பார்வதியாள். தேவி, நான் இவர்களின் தவத்திற்கு செவிசாய்க்காமல் இருக்கிறேன் என்றால் அதற்கான காரண காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் நீயோ இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். ஆனால் என்னால் இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க இயலாது. ஆதலால் நீயே சென்று அவர்களை சக்தி முனிவரை நோக்கி தவம் புரிய சொல். அவர் இவர்களுக்கு குழந்தைக்கான வரத்தை கொடுப்பார் என்றால் சிவபெருமான். சிவபெருமான் கூறியதை கேட்டதும் பார்வதி தேவியானவள் தங்கரதத்தில் ஏறி முப்புர கானகம் நோக்கி விரைந்தாள். அம்மா அரக்கி பெண்களே, தவத்தை நிறுத்துங்கள். யாரம்மா நீங்கள்? குழந்தை வரம் வேண்டி பரமேஸ்வரனை நோக்கி கடுந்தவம் புரிந்த எங்கள் தவத்தை கலைத்ததன் காரணம் என்ன? அரக்கி பெண்களே, நான் தான் ஆதிபராசக்தியான பார்வதி தேவி. உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமென்றால் நீங்கள் சக்தி முனிவரை நோக்கி தவம் புரியுங்கள். அவர் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பார். இதை கூறவே நான் இங்கு வந்தேன் என்றாள் பார்வதி தேவி. உடனே 3 அரக்கி பெண்களும் சக்தி முனிவரை நோக்கி தவம் புரிய தொடங்கினர். 3 பெண்கள் சக்தி முனிவரை நோக்கி தவம் செய்து கொண்டிருப்பது தவநிலையில் இருந்த சக்தி முனிவரின் செவிகளில் எட்டியது. உடனே தவத்தில் இருந்து எழுந்த சக்தி முனிவரானவர், ஆஹா, யாரோ பெண்கள் என்னை நோக்கி தவம் புரிகின்றார்களே, என்னை நோக்கி அவர்கள் தவம் புரிய காரணம் என்னவோ என்ற எண்ணம் கொண்டார். பின்னர் தன் தவ வலிமையால் நடந்ததை அறிந்து கொண்ட அவர் சிவபெருமான், இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்றால் கண்டிப்பாக நாம் சென்று அவர்களுக்கு குழந்தைக்கான வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அரக்கி பெண்கள் இருக்கும் இடம் நோக்கி சென்றார் சக்தி முனிவர். மூப்புர கானகம் வந்தடைந்தார் சக்தி முனிவர். அரக்கி பெண்களே, தங்கள் கண்களை திறந்து தவத்தை நிறுத்துங்கள் என்று கூறினார். உடனே அரக்கி பெண்கள் கண்களை திறந்து, ஐயா முனிவரே, நாங்களோ அன்னை பார்வதியின் அன்பே அறிவுரையின்படி குழந்தைக்கான வரம் வேண்டி சக்தி முனிவரை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் தவத்தை கலைத்ததன் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அம்மா, அரக்கி பெண்களே, குழந்தை வரம் வேண்டி எந்த முனிவரை நோக்கி நீங்கள் தவம் புரிந்தீர்களோ அந்த சக்தி முனிவனாகப்பட்டவன் அடியேன்தான். உங்கள் தவத்தால் யாமகம் மகிழ்ந்தோம். ஆதலால் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்காக இந்த முப்புர கானகத்தினுள் வந்துள்ளேன். தாங்கள் தான் சக்தி முனிவரா? எங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் இப்பொழுதே இந்த கணமே எங்களுக்கு குழந்தைக்கான வரம் தாருங்கள் சுவாமி என்று 3 அரக்கி பெண்களும் சக்தி முனிவரை நோக்கி கரம் கூப்பி நின்றார்கள். அம்மா அரக்கி பெண்களே, நானோ ஒரு சந்நியாசி. பல வருடங்களாக தவத்தில் இருந்து உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் உணவு அருந்தி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆதலால் முதலில் நீங்கள் மூவரும் குளித்துவிட்டு எனக்கு உணவு சமைத்து பரிமாற வேண்டும்.
அதை சாப்பிட்டு என் மனநிறைவோடு உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பேன் என்றார் சக்தி முனிவர். இதை கேட்டதும் 3 அரக்கிப் பெண்களும் அப்படியே செய்கிறோம் சுவாமி என்று அருகில் இருந்த நதியில் சென்று நீராடினார்கள். கானகத்தில் கிடைக்கும் சிறு சிறு திணைகளையும் நெல்மணிகளையும் பழங்களையும் பறித்து வந்தார்கள். மூவரும் சேர்ந்து அழகாகவே அமுது சமைத்து இறைவனுக்கு எவ்வாறு படையலானது போடுபவர்களோ அதேபோல் படையலாகவே போட்டார்கள். சுவாமி, தங்களுக்கான விருந்தை படைகளாகவே தயார் செய்துவிட்டோம். தாங்கள் சென்று மனதாருண்டு மனநிறைவோடு எங்களுக்கு குழந்தைக்கான வரம் கொடுங்கள் சுவாமி என்றார்கள். அரக்கி பெண்கள் போட்ட படையலை உண்டார் சக்தி முனிவர். பின்பு தேர்க்கு நோக்கி அமர்ந்த அவர் வேள்வி ஒன்றை வளர்க்கத் தொடங்கினார். இறைவனை நோக்கி வேள்வியை வளர்த்த அவர் 1 கோடி மந்திரங்களை உச்சாடனம் செய்தார். சக்தி முனிவர் வளர்த்த அந்த திவ்ய வேள்வியில் 3 பலல்கள் வந்து பிறந்தது.